சார் மூவி எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? முமுக்கா எப்படி பண்ணியிருக்காருங்க சார்? நல்லா இருக்கு. த்ரில்லர். த்ரில்லரா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மம்முட்டி எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? சூப்பரா இருக்கு. நல்ல நல்ல சொல்றாரு. நல்லா சூப்பரா இருக்குங்க. நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படி நல்லா இருக்கு. நல்லா ஆக்ட் பண்ணிருக்கு. ப்ரோ மூவி எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு ப்ரோ? நல்ல த்ரில்லரா போகுதுங்களா த்ரில்லர் தான். ப்ரோ? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு சார். எது மாதிரி ஸ்டோரி சார் படம்? சார் எது மாதிரி ஸ்டோரி படம்? த்ரில்லர் மாதிரி இருக்கு. த்ரில்லர் மாதிரி. இன்ட்ரஸ்டிங்கா போகும். படம் நல்லா இருக்கு. விநாயகம் எப்படி பண்ணியிருக்காருங்க சார்? நல்லா இருக்கு சார். ஜெயிலர் அப்புறமா இது பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இன்ட்ரெஸ்டா இருக்குங்களா படம்? இன்ட்ரெஸ்டா இருக்கு. நல்லா த்ரில்லிங்கா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். இந்த மூவி எப்படி இருக்கு? ப்ரோ வேற லெவல் ப்ரோ. பிஜி மிரட்டி விட்டாங்க. மோகன்லால் இவரு மம்முட்டியோட ஆக்டிங்லாம் வேற லெவலு. இந்த ஏஜில் இருந்துச்சுங்களா படம்? ஐயோ அரண்டுடுச்சு. த்ரில்லிங் பேய் படம் பார்க்க வந்த ரேஞ்சுக்கு பயம். அவரை காட்டுற சீனெல்லாம் பயம்தான். செம்ம ஆக்டிங். இந்த ஏஜில் நம்ம ஆளுங்கெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா இவ்வளோ இமேஜ் இருக்குது. இப்படி ஒரு படத்தில் இப்படி ஒரு கிளைமேக்ஸில் இந்த மாதிரி நடிக்கிறது பெரிய விஷயம். ஐயோ மிரண்டுட்டேன். வேற லெவலு. விநாயகம் இப்பதான். எப்படி பண்ணியிருக்காருங்க சார்? ஐயோ விநாயகன் வேற லெவலு. நான் ஒரு இது பார்த்தேன் ஆக்சுவலாக. ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச்சோ படத்து ட்ரெய்லர் லான்ச்சோ. இப்போ விநாயகன் வந்து அந்த ஸ்டேஜில் ஏறி மம்முட்டி காலத்துட்டு கும்பிட்டாரு. ஏன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா முழுக்க அவருக்கு ஸ்கோப் கொடுத்து இவர் இப்படி நெகட்டிவில் நடித்து வேற லெவலு. விநாயகனை மிரட்டி விட்டாருங்க. அமேசிங். அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுற போலீஸ் யாருன்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்குது. அப்புறம் வேற யாரோன்ற மாதிரி காட்டிட்டு போவாங்க. இன்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா அவர் சிகரெட்டோட அந்த புகையை விட்டுட்டு வெளியே வர்றாரு. அம்மா நான் ரெண்டுட்டேன். அந்த இன்ட்ரோல் வேற லெவலு. கிளைமேக்ஸில் அதே மாதிரி ரிவீல் பண்ணுறதுக்காக ஒரு சாங்கு, அந்த சீட்டை ஒன்று திறப்பாரு, ஒரு சாங்கு ஒன்று ஓடும். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு காட்டுறதுக்கு. ஐயோ மலையாள மூவி தான்ப்பா. இல்லை தேவையில்ல. இதுக்கு தமிழில் டப்புன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு பார்டர் கேரளா பார்டரில் நடக்கிற மாதிரி தான் கதையை வருது. நல்லாவே புரியுது. இதுக்கு டப்பிங் பண்ண தேவையில்லை. தாராளமாக பார்க்கலாம். மிரட்டி விட்டாங்க. ஓகேங்க. 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? 10 தான். 10க்கு 10 தான். ஆமாம். படம் த்ரில்லிங்கா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. வேற நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. மம்முட்டி எப்படி பண்ணியிருந்தாங்க மேம்? டிஃப்ரெண்டா இருந்தது அவரோட ஆக்டிங். நிறையவே த்ரில்லா இருந்தது, பயமா இருந்துச்சு அப்படி இல்ல அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். விநாயகமோட அவரோட ரோல் மேடம். அவரும் எடுத்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மற்ற மூவி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்க முடியாது. பார்க்க ஓகே. குழந்தைங்களாம் வச்சு கண்டிப்பா பார்க்க முடியாது. ஓகே. இது மாதிரி ஸ்டோரி சார். ஓகே. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. ஓகே. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மம்முட்டி சார் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுங்களா? த்ரில்லிங்கா போச்சுங்களா? ஆமா ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஓகே. என்ன மாதிரி ஜானர்ல ட்ரை பண்ணியிருக்காங்க மூவி? கொஞ்சம் கதை வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. விநாயகம் அவர் நடிச்சிருந்தாரு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஆமாமா கண்டிப்பா. ஓகே. தமிழ் ஆடியன்ஸ் வாங்கலாம். ஆமாமா கண்டிப்பா. மோஸ்ட்லி தமிழ்ல இருக்கு. தமிழ்னால கேரளா பார்டர் தான் காமிச்சிருக்கேன். விநாயகம் மாடல் இருக்கு. நல்லா இருந்துச்சு. வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே. இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க மேம் நீங்க? 8.5 9. ஓகே. थैंक यू. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது எது மாதிரி ஸ்டோரி சார் இருக்கு? எது ப்ரோ? எது மாதிரி ஸ்டோரி? எது மாதிரி? சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். நல்லா இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கலாமா படம்? கண்டிப்பாக பார்க்கலாம். இது தமிழ்நாடு பேஸ்டு தான் பண்ணிருக்கு. மம்முக்கா சார் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? சூப்பராக இருக்கு. அது சொல்லவே தேவையில்லைங்களே. இந்த ஏஜ்லயும் வந்து பார்த்தா இந்த மாதிரி ரோல் ஆமா. சூப்பராக இருக்கு. ஏன்னா நான் ஆக்சுவலாக மல்லு தான். ஸோ அதனால அவரோட எல்லா மூவியும் பார்ப்போம். சூப்பராக இருக்கு. யாருங்க? விநாயகன் சொல்லவே தேவையில்லைங்களே. சூப்பராக இருக்கு. யார் ஆக்டிங் சார் உங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சு? மம்முக்காவா? ரெண்டு பேருமே எப்படி சொல்றது, ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. கூஸ்பம் சீன்ஸ், அந்த லாஸ்ட் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ரூஷியலாக இருந்துச்சு. பார்க்கும்போது சஸ்பென்ஸ் த்ரில்லரா போடுறாங்க. அது அந்த அளவுக்கு த்ரில்லிங் மூமெண்ட் உங்களுக்கு இருந்துச்சுங்களா? இருக்கு ப்ரோ. அது நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே தெரியும்.
கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடும். அவரோட கெரியர் பெஸ்ட்டாக இருக்குங்களா? ஆமாம் கண்டிப்பாக அவங்க எந்த ஏஜ்லையுமே வந்துட்டு கரியர் பெஸ்ட்டாக தான் இருக்குது. சூப்பராக. ஓகே ஓகே தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ன மாதிரி ஜேர்னல் இது க்ரைம் த்ரில்லர் தாங்க. கிரைம் த்ரில்லர் இருக்குங்களா? மம்முக்கா சாரோட ஆக்டிங்ல எப்படி இருந்தது? அதுதான் அல்டிமேட்டுங்க. அல்டிமேட்டா ஆமா. இந்த ஏஜ்லயுமே நடிச்சிருக்காரு. ஆ அப்படின்ற போது எப்படி இருந்தது? இல்லை, இந்த மாதிரி கேரக்டர்லாம் கமலும் ரஜினியும் செய்வாங்களான்னு தெரியாது. ஆனால் மம்டி அடிபொலி. மம்முட்டி சூப்பரா ஆமாங்க. ஓகே. விநாயகன் சார் அவர் எப்படி பண்ணிருக்காரு? அதான் விநாயகம், மம்டி தான் வில்லன், விநாயகம் ஹீரோ. அந்த மாதிரி த்ரில்லர் மூமெண்ட்ல எப்படி இருந்தது சார்? சூப்பராக இருந்துச்சுங்க. சீட் அச்சில் த்ரில்லர் தாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா அந்த படம்? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே தாங்க. ஓகேங்க சார்.